Hi friends, welcome to my channel. It's me Shobna. கொஞ்சம் பேசலாமா with me. ஸோ வாங்க சாட்டர்டேயோட ஃபுல் டே vlog பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து ஃபுல் டே vlog போட்டு. ஸோ அதனால தான் இன்னைக்கு சாட்டர்டே ஃபுல் டே vlog எடுக்கலாம். சாட்டர்டே vlog நம்ம பார்க்கலாம். ஒரு குட்டி vlog தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1:30 2 o'clock லன்ச் டைம். ஸோ லன்ச் வந்து இன்றைக்கி சிம்பிளான ஒரு லன்ச் தான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நேற்று நைட்டு வந்து சென்னா கிரேவி பண்ணேன், அது கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால வந்து அந்த சென்னா கிரேவியோட நல்ல தக்காளி ரசம் வச்சு கேர்டு அண்ட் முட்டை ஆம்லேட் போட்டாச்சு. ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசப்ஷன் இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து தொடர்ந்து வந்து ரிசப்ஷனு மேரேஜ் அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஸோ ஈவினிங் ஒரு ரிசப்ஷன் இருக்குது, அதுக்கு தான் வந்து கிளம்பணும். இதுவும் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டு தான், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கிடையாது, ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். ஸோ நியர்பை தான் மண்டபம். அதோட கெட் ரெடி வித் மீ vlog நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம். மார்னிங் வந்து நேற்று போட்ட சப்பாத்தி இருந்தது. ஸோ எப்போவுமே சப்பாத்தி பூரி இதெல்லாம் நான் வந்து இப்போ மார்னிங் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸஸாகவே பண்ணிக்குவோம். பிகாஸ் நம்ம மார்னிங் பூரி பண்ணுறோம், பூரியெல்லாம் அது போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மார்னிங் பண்ணுறோம் அப்படின்னா அது அப்படியே தொடர்ந்து நம்ம வந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியே சும்மா நானே குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எடுத்து சும்மா சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நேற்று நைட்டு சப்பாத்தி போடும்போது எக்ஸஸாகவே ஒரு 6-7 சப்பாத்தி வர மாதிரி நான் போட்டு வச்சுட்டேன். ஸோ மார்னிங் வந்து அதை வச்சு அப்படியே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அந்த கிரேவி எக்ஸஸாக இருந்தது. அப்புறம் வீட்டில் கொஞ்சம் பருப்பு பொடி இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் காலி பண்ணிடலாம், காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி வாங்கிக்கலாம். பிகாஸ் பருப்பு பொடி நான் வீட்டில் பண்ணது கிடையாது, வெளியில் வாங்கினது. பூண்டு பொடி, பருப்பு பொடியில் பூண்டு பொடி நல்ல சுடு சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது இருக்குது கொஞ்சம். ஸோ அதனால் வந்து சிம்பிளாகவே லன்ச் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈவினிங் வந்து நான் கிளம்புறது சாரீ தான் கட்டலான்னு சொல்லி எடுத்து வச்சுருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வருங்க. ஃப்ளீட் இந்த இடத்துல மட்டும் ஓகேவா, முந்தானை மட்டும் ஃப்ளீட் எடுத்து நான் வந்து கதவுல தான் தொங்க விட்டுருப்பேன். கதவை நல்லா வந்து தொடச்சிட்டு, பிகாஸ் நம்ம என்னதான் வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணாலும் அந்த கதவு டாப்லலாம் அழுக்கு இருக்கும் இல்லையா. ஸோ அதனால அந்த இடத்துலலாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பட்டு சாரீ தான், பியோர் பட்டு இல்லை, கொஞ்சம் வந்து அந்த கலந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, டூப்ளிகேட் பட்டும்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அது. ஸோ அதுதான் கட்டலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஃப் ஹேண்டு வச்ச மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் கட்டணும். ஏன்னா இது கொஞ்சம் கட்ட வராது, ரொம்ப ஒரு மாதிரி வந்து இந்த மடிப்புலாம் பார்த்தீங்கன்னா வரவே வராது. ஸோ அதனால தான் முந்தானை மட்டும் எடுத்து வச்சிட்டேன். ஸோ இதை கட்டிட்டு தான் நம்ம கிளம்பணும். ஸோ ஈவினிங் வந்து அப்படியே நம்ம கெட் ரெடி வித் மீயும் அப்படியே வந்து ஃபங்க்ஷன் போகும்போது அந்த விலாகையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் விலாகை பாருங்கள். அண்ட் உங்கள் வீட்டில் என்ன லன்ச், என்ன மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ப்ரீ பிளான்டாக வந்து ஃப்ளீட்டெல்லாம் எடுத்து வைப்பீங்களா, இல்லை கட்டுற நேரம் தான் வைப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஈஸியாக ஃப்ளீட் ஏதாவது நிற்கிற மாதிரி ஏதாவது ஐடியா இல்லை டிப்ஸ் ஏதாவது இருந்தால், குயிக்காக கட்டுற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தால் அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். vlog பாருங்கள். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30க்கு மேலே தான் ஃபங்க்ஷன். ஸோ ரிசப்ஷன் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்து 6:30 அப்படின்னா 7:30க்கு மேலே தான் எல்லோரும் வரவே ஆரம்பிப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து அதுவும் இங்கே சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா 9 o'clock வரைக்கும் கூட ஆளுங்க வராங்க. ஸோ அங்கே ட்ரிச்சிலலாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த டைமுக்கு இப்போ 6:30னா 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆல்மோஸ்ட் 8:30க்கு முடிஞ்சு தான் நான் பார்த்துருக்கேன். பட் இங்கெல்லாம் 10-11 வரைக்கும் போகுது. ஸோ அது ஒவ்வொரு ஊரில் அண்ட் ஒவ்வொரு வீட்டில் அந்தந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான முறையில் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ ரிசப்ஷனுக்கு தான் வந்து நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். நான் எப்போவுமே வந்து ஒரு சிம்பிளான ஒரு இது தான், ஒரே ஒரு க்ரீம் தான், அதே தான் நான் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் க்ரீமாகவும் யூஸ் பண்ணிப்பேன். வெளியே போனால் லைட்டாக சன்ஸ்க்ரீனாகவும் யூஸ் பண்ணிப்பேன். லோட்டஸோடது தான். ஸோ அதுதான் என் ஃபேஸ்க்கு ஆக்சுவலி வந்து செட் ஆகும். அதனால் அதையவே யூஸ் பண்ணிக்கிறது. ஃபங்க்ஷன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு கோட்டிங் மாதிரி போட்டுக்கிறது. நார்மல் எவ்ரிடே லைக் வெளியில் போகிறோன்னா ஒரு கோட்டிங்கோட நிறுத்திடுவேன். அண்டு வந்து கைக்கு காலுக்கெல்லாம் வந்து இது லோஷன் வந்து போட்டாச்சு. பிகாஸ் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்போ தைக்கும்போது தெரியல, இப்போ வந்து அது ரொம்ப ஷார்ட் ஹேண்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. பட் வந்து என்கிட்ட வேறு எந்த சாரியும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிற அளவுக்கு என்கிட்ட இங்கே சென்னையில் என்கிட்ட இல்லை, எல்லாமே வந்து ஊரில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் போகும்போது இன்னும் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும். ஸோ வந்து எனக்கு ஆக்சுவலி வந்து அந்த ப்ளவுஸ் இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக போட ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. பட் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட்டை கேட்டேன், ஓகே ஃபைன் அப்படின்ட்டாங்க.
சரி ஓகேன்னு சொல்லி போட்டாச்சு. அண்ட் லிப்ஸ்டிக் வந்து எப்போவுமே ஃபங்க்ஷன் போகிறதா இருந்தால் நான் வந்து கொஞ்சம் டார்க் கலரில் தான் போட்டுப்பேன். அந்த லிக்விட் இருக்கும் இல்லையா, அதை அப்ளை பண்ணிடுவேன். அது வந்து உங்களுக்கு ஒரு 4 hours 5 hours போகாது அந்த மாதிரி. அண்டு வந்து சிம்பிளாக ஒரு கோல்டன் கலரில் ஒரு பிந்தி வச்சாச்சு. இயரிங் வந்து நான் சிம்பிளாக தான் போட்டுக்கிட்டேன், கல் வச்சு. சாரீ பிங்க் கலர் அப்படிங்கிறதுனால நடுவில் ஒரு பிங்க் கலர் கல் வச்ச ஒரு இயரிங், சுற்றி வந்து ஒயிட் ஸ்டோனு. பேங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் என்னன்னு தெரியல, கண்ணாடி வளையல் ரொம்ப பிடிச்சிருக்கு போடுறதுக்கு சாரீக்கு. ஸோ அதனால் அந்த ஆரஞ்சு கலரில் வந்து கண்ணாடி வளையல் போட்டுட்டு சைடில் கோல்டு கலரில் பேரப் பண்ணிட்டேன். ஸோ சாரியெல்லாம் கட்டி கிளம்பிட்டு தான் நெயில் பாலிஷ் எல்லாமே போட்டேன் நான். ஸோ நெயில் பாலிஷ் போட்டுட்டு ரெடி ஆயாச்சு. பூ போகும்போது வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருந்தேன் நான். அண்ட் ஷஷ்வந்த் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் வந்து அதாவது கோட் மாடல் அந்த மாதிரி எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஒரு ஜீன் போட்டு ஒரு டிஷர்ட் இன் பண்ணி அவனுக்கு பிடிச்ச வாட்ச் எடுத்து அவரே கட்டிக்கிட்டாரு. நான் வளையலெல்லாம் காமிக்கவும் அவனும் அதே மாதிரி காமிச்சிட்டு இருந்தான். ஸோ ஹேர் ஸ்டைல் வந்து சிம்பிளாக வந்து சைடில் ஒரு கிளிப் குத்தி சென்டரில் ஒரு கிளிப்பு. ஸோ ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7:45 ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு எங்களுக்கு கிளம்புறதுக்கு. அண்ட் வரும்போது வந்து நிறுத்தி எங்கேயுமே பூ வாங்க முடியல, அவ்வளோ டிராஃபிக். ஸோ சாரீ வந்து ஒரு மாதிரி வந்து கை இதாக இருக்கனால அன்கம்ஃபர்டபுளோடே வந்தேன். பட் உள்ளார நுழையும் போதே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ இது யார் என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எங்கள் பக்கத்தில் நெய்பரோட அக்காவோட அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம். ஸோ அந்த அக்கா வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. பார்த்தோன்னே சாரீ சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அப்போ தான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்தது. ஓகே ஃபைன், வந்து கை ரொம்ப ஷார்ட்டாக இல்லை ஓகே அப்படின்னு. குழந்தைங்கள்லாம் பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு சூப்பராக இருந்தது. யஷ்வந்தை போய் ஆட சொன்னோம், பட் அவனுக்கு வந்து புதுசாக எல்லாம் இருக்கனால போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தாச்சு. சாப்பிட்றதெல்லாம் வந்து சுத்தமாக வீடியோ எடுக்க முடியல, பிகாஸ் வந்து டைனிங் வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தது ரொம்ப. ஸோ அதனால் வந்து எடுக்கவே முடியல. பயங்கர டயர்டாக இருக்குது எனக்கு, பிகாஸ் வந்து அது கொஞ்சம் ஃபாரு. பைக்லேயே போயிட்டு வந்தது வந்து எனக்கு ஒரு மாதிரி வந்து பேக் பெயின் மாதிரி வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து செம்ம டயர்டு. வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிஃபோர் ஸ்லீப் கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ணணும். பட் அப்படியுமே காஜல் வந்து போகலை. எனக்கு ரப் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து தெம்பில் பயங்கர டயர்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஓரளவு வாஷ் பண்ணியாச்சு. அட்லீஸ்ட் போட்டிருந்த அந்த க்ரீம் அதெல்லாமே கிளியர் பண்ணணும் இல்லையா. ஒன்றுமே இல்லை, ஒரு க்ரீமும் ஒரு காம்பேக்ட் பவுடரும் தான் போட்டேன். பட் எதுவாக இருந்தாலும் பிஃபோர் ஸ்லீப் நம்ம எந்த மேக்கப்போ இல்லை எது போட்டிருந்தாலுமே, லிப்ஸ்டிக் எது போட்டிருந்தாலுமே நம்ம இதை வந்து வாஷ் பண்ணிட்டு படுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஃபேஸ் வந்து இந்த டார்க் சர்க்கிள்லாம் உங்களுக்கு வராமல் இருக்கும். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், பட் எனக்கு வந்து இது கொஞ்சம் லேட்டாக தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் ஒர்க் பண்ணும்போது தான் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான், தூங்க போகிறோம். ஸோ நாளைக்கு வந்து தூக்கமாக யஷ்வந்துக்கு உண்ட மயக்கம். ஸோ ஸ்வீட்டு, ஐஸ்கிரீமு, பாயசம் அதெல்லாம் நல்லா சாப்பிட்டாரு சார். ஸோ அதனால் அவருக்கு உண்ட மயக்கம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராவல் டயர்டு எனக்கு. ஸோ அதுதான் ஓகே. ஸோ இதோட சாட்டர்டே vlog முடியுது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வரீங்க. வெல்கம் டு அவர் சேனல், வெல்கம் டு அவர் ஃபேமிலி. ஸோ அடுத்த இதில் பார்க்கலாம். பாய்.